So, dear friends, as we lower the flag today, we are not closing a celebration as we read in the introduction, as I also said during my introduction. On the contrary, we are crowning the celebration with gratitude. That is actually the day that we are celebrating today. We are crowning the entire feast, the annual feast, with that crown of gratitude. Like our Blessed Mother, whose heart overflowed with thanksgiving in the Magnificat, which we reflected upon during the last 11 days, we gather here to say, the Almighty has done great things for us. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, கொடி இறக்கும் அந்த ஒரு நிகழ்வு என்பது ஒரு விழாவினுடைய முடிவு அல்ல. மாறாக அந்த விழாவினுடைய ஒரு மிக உன்னதமான முடிசூட்டு விழா என்று சொல்லுவேன். அதாவது நன்றி என்ற அந்த ஒரு கிரீடத்தால் முடிசூட்டப்படுகின்ற ஒரு நாள். அது மட்டும் அல்லாமல் அந்த முடிசூட்டு விழா என்பது இன்னும் தொடர்ந்து பயணிக்க வேண்டிய ஒரு விழாவாக இருக்க வேண்டும் என்பதற்காக அதை செய்கிறோம். இந்த நாட்களிலே அன்னையினுடைய அந்த புகழ்ச்சி பாடலை நாம் வரி வரியாக, வார்த்தைகளுக்கு வார்த்தை அர்த்தத்தை கொடுத்து நாம் அதை தியானித்தோம், அதை புரிந்து கொண்டோம். அந்த வார்த்தைகளில் நாம் பார்த்த ஒரு முக்கியமான ஒரு வரி, வல்லவராம் கடவுள் நமக்கு அரும் பெரும் செயல்களை செய்துள்ளார் என்று அன்னையானவள் தன்னுடைய புகழ்ச்சி பாடலை கூறியது போல, நாம் இன்று இந்த 11 நாட்களும் வழி அந்த நடந்து வந்த அந்த ஒரு பாதையை திரும்பி பார்த்து நாம் இறைவனை நோக்கி இதை சொல்லுகிறோம். வல்லவராம் கடவுள் எங்களுக்கு அரும் பெரும் செயல்களை செய்துள்ளார். இதுதான் உண்மை. நம்மையும் அறியாமல் ஏதோ ஒரு விதத்திலே ஆண்டவர் அன்னையின் வழியாகவும் அன்னையினுடைய பரிந்துரையாலும் நம்மோடு பேசிக் கொண்டிருந்தார், நம்மோடு பயணித்து கொண்டிருந்தார். அதை நேற்று நாங்கள் இந்த திருவிழா எல்லாம் முடிந்து வீட்டிற்கு வந்த பிறகு உணவறையில் ஏறக்குறைய ஒரு மணி 11 இருக்கும். அப்படியே பேசிட்டு இருந்தோம். எல்லாரும் இது நல்லா இருந்தது ஃபாதர், அப்படி நல்லா இருந்தது ஃபாதர்னு சொல்லிட்டு இருக்க சமயத்தில் ஃபாதர் ஹென்ரிக் சொன்னார், ஃபாதர் இதை நாம் செய்யலை ஃபாதர், மாதாவே செஞ்சுட்டாங்க ஃபாதர் அவங்களுக்கு அப்படின்னாரு. ஸோ அதான் உண்மை இல்லையா? She did it for us, and the entire, let us say, the credit goes to our Blessed Mother, and it is also true. So she walked with us. அவங்க தான் நம்மோட பயணித்தார்கள். அந்த பயணத்தினுடைய ஒரு முடிவை நாம் இன்று கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த நேரத்தில் அன்னைக்கு மீண்டும் நம்முடைய அந்த புகழ்ச்சி அஞ்சலியை செலுத்துவோம். இந்த ஆண்டு விழா என்று நினைக்கும் பொழுது, அன்னையோடு இணைத்ததை நான் பார்க்கும் பொழுது, I see some 3 simple but at the same time very profound reflections that we can make today. The first reflection is thanksgiving for God's faithfulness. இந்த 11 நாட்கள் மட்டுமல்ல, 126 ஆண்டுகளாக இந்த அன்னையினுடைய பரிந்துரையால் இறைவன் தன்னுடைய அந்த பிரமாணிக்கத்தை, தன்னுடைய அந்த ஒரு வாக்கு மாறாத அந்த ஒரு தன்மையை நம்முடைய பங்கிற்கு அவர் உண்மை உள்ளவராகவும் அன்பு செய்கின்றவராக வாழ்ந்திருக்கிறார். So dear friends, our Lord, in fact, through the intercession of our Blessed Mother, in fact, kept us going. And He was faithful to the parish. Whether we have been all the time faithful to Him or not, He was faithful to all of us, to each of us individually and to our families, and He continued to accompany us through the intercession of our Blessed Mother. And not just 1 or 2 days, only not during this 11 days of our celebration, but all through the year and all through these 126 years. Imagine that 126 years of God's continuous, let's say, walking with us, His faithfulness to our community. And I am also trying to see how this God's faithfulness is seen and expressed in daily life. It is not expressed in some very abstract terms.
ஏதோ நாம் புரிந்து கொள்ளாத முறையிலே கடவுளுடைய அந்த ஒரு வல்லமை, அவருடைய அந்த உடனிருப்பு, அவருடைய அந்த வாக்கு மாறாத தன்மை நமக்கு வருகிறது என்று நாம் நினைத்து கொள்ள வேண்டாம். நாம் தொட்டு உணரக்கூடிய விதத்திலே ஆண்டவருடைய அந்த ஆற்றல் நமக்கு வருகிறது. நான் இன்றைக்கு நினச்சி பார்த்த சமயத்தில் முதல்ல, ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள், த ஸ்மூத் அண்ட் அ வெரி ஹார்மோனியஸ் running of the novena masses of the Eucharistic celebrations during the past 11 days. I look at it and I say that God's power has been with us. And I am also looking at the devotion of the parishioners who came daily, some of you, daily, despite your work. These were working days, these were not holidays. But you came in such big numbers. It's a sign that God's power is continuing to, let us say, hold its sway on each of us and through your presence. And there have been so many volunteers, not one or two, so many volunteers who worked silently, decorating here and there, cleaning different places, organizing and managing the procession, preparing the food packets for the poor, and writing the intentions, and selling the religious articles. Now, these are all activities through which God's power was on our parish. So we should not think God's power was coming in a kind of very big way and that we will not be able to understand. No, these are simple, and this is the way in which God's faithfulness has been shown to us. So we need to, let's say, thank God for that. And last few days we have been watching very, very clearly how our small children, of course, they were given an incentive to come to the church. ஒரு நல்ல ஒரு பரிசு கொடுக்க போகிறவங்களுக்கு சொன்ன உடனே ஒரு கூட்டம் வந்து நேற்று மாலை திருப்பலி முடிந்த உடனே ஒரு 2 சின்ன குழந்தைங்கிட்ட வந்து, ஃபாதர் எப்போ அதை பரிசு கொடுக்க போகிறீங்கன்னு வச்சுங்க. ஓகே, நான் சொன்னேன், நல்ல பரிசு கொடுப்போமா, இன்னும் கொஞ்சம் நாளில் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி அனுப்புனேன். அதுக்காக அவங்க வரல, ஆனால் அது வந்து ஒரு பழக்கத்தை உருவாக்கிக்கிறோம். அதாவது குழந்தைகளும் வந்து இது எதை குறிக்கிறதுன்னு சொன்னால், அந்த ஆண்டவருடைய அந்த வல்லமை, ஆண்டவருடைய ஆற்றல் ஏதோ ஒரு விதத்திலே அந்த மறைக்கல்வி ஆசிரியர்கள் வழியாக, அவர்களுக்கு பொறுப்பாக இருக்கின்றவர்கள் வழியாக வந்திருக்கிறது. So those who have been in charge of this catechism children, they have been inspired by God. So God's power was work even in this very small activity. And then you can imagine the choir members who have been coming for these almost 20-25 days, almost a month. அவங்களுக்கு யார் அந்த ஆற்றலை கொடுத்தது? அவர்கள் வழியாக, அவர்களுடைய அந்த தியாகம் நிறைந்த அந்த ஒரு செயலால் கடவுளுடைய ஆற்றல் நம் மீது இந்த 15 நாட்களும் இருந்தது, இந்த ஒரு மாதமும் நம்மோடு இருந்தது என்று சொன்னால் அது மிகையாகாது. So dear friends, God's power was with us through the sacrifice of these choir members, both in Tamil and English groups. And those, for example, who have, as I told you, those who have been writing the intentions, as I mentioned, those who have been selling the religious articles, all these people were in fact God's power for this particular place. So just like a thanksgiving is God's faithfulness, God's power over our place, just as our Blessed Mother felt in our own life, I think we have been feeling that for the past 11 days and all through the year. So today, like Mary, we can also say, not that we did it, but God did it through us. So this is actually what has happened in a very concrete way, with all these people whom I mentioned this now, without names, and they are the people who have been helping us, who have been faithfully discharging their duties, because it is God who was working through them to do this particular work. So I would like to say this very, very strongly. The second one, thanksgiving is also expressed through service, which I have already mentioned to you. But this service also is an extension. நன்றி என்பது வார்த்தைகளால் முடிவது அல்ல. அந்த வார்த்தைகளால் அது முடிகின்ற சமயத்தில் அதுக்கு வந்து அர்த்தம் இருக்காது. அந்த நன்றி என்ற அந்த ஒரு உணர்வு அடுத்ததாக என்ன செய்யும் சொன்னால், நம்மை செயலுக்கு நம்மை தள்ளும். It will push you towards concrete action.
That's what we have been doing all these days. இந்த 11 நாட்களும் அதைத்தான் நாம் செய்து கொண்டிருந்தோம். ஸோ எல்லா இடங்களிலும் இந்த கேம்பஸை க்ளீன் பண்ணுறதுக்காக எத்தனை பேர் எவ்வளவு கடினமான அந்த மனநிலையோ கடினமான அந்த ஒரு உழைப்போடு அதை அவர்கள் சுத்தம் செய்தார்கள் என்பது நமக்கு எல்லோருக்கும் தெரியும். நாம் பார்த்தோம் இல்லையா? அதுதான் நன்றியினுடைய ஒரு வெளிப்பாடு. நன்றின்னு தேங்க்யூ ஃபாதர் அது சும்மா அதுவும் ஒரு விதம். ஆனால் அதைவிட முக்கியமான ஒன்று அந்த நன்றி என்பது செயல் வடிவத்திலே நாம் காட்டுகின்றோமே அது. எத்தனை பேர் இந்த திருவிழா நன்முறையில் நடப்பதற்காக தங்களுடைய உழைப்பை, தங்களுடைய பொருள் உதவியை, தங்களுடைய பண உதவியை தந்து அவர்கள் அந்த நன்றியை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். So dear friends, many people have shown that gratitude in action. So many people have come to clean the campus, this place here, the churches, as well as the campus where we had the 2 days of celebrations. And in fact, that is actually a very concrete sign of gratitude. And we need to continue to do that all through the year. And I like Mary, we can also say that Mary's humble spirit is, he has looked upon the lowliness of his servant. ஸோ அடிமையான என்னை அவர் கண்ணோக்கினார். அதனால்தான் அந்த ஒரு சேவை செய்ய நமக்கு ஒரு நல்ல ஒரு மனநிலை இருந்தது. ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த நன்றி என்பது எப்பொழுதுமே செயல் வடிவம் பெறுகிறது நம்முடைய பங்கிலே. பல விதங்களிலே எல்லாரும் ஒரே விதத்தில் அதை அந்த நன்றி என்ற அந்த ஒரு உணர்வை வெளிப்படுத்துகிறார்கள் சொல்ல மாட்டேன். ஒவ்வொருவரும் தங்களுக்கு உரித்த அந்த ஒரு பாணியிலே அவர்கள் தங்களுடைய நன்றியை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். சேவை மூலமாக, ஒரு நல்ல வார்த்தைகளை சொல்வது மூலமாக, பொருள் கொடுப்பதனால, அந்த பணம் கொடுப்பதனால, மற்ற சின்ன சின்ன செயல்முறைகளை முறைகளால் அவர்கள் தங்களுடைய நன்றியை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் இது மட்டும்தான் நாம் நன்றியை தெரிவிக்கின்ற ஒரு வழி என்று நாம் சொல்லக்கூடாது. இந்த 11 நாட்கள் மட்டுமல்ல, ஆண்டு முழுவதும் ஒவ்வொருவருமே அந்த நன்றியை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். நம்முடைய செயல் வடிவம் அதுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம். நாம் ஒவ்வொரு முறையும் நம்மை பார்க்கிறார்களோ இல்லையோ, நம்முடைய பெயர்களை அவர்கள் வாசிக்கிறார்களோ இல்லையோ, நமக்கு நன்றி செலுத்துகிறார்களோ இல்லையோ, நான் இதை செய்வேன், அன்னைக்காக நான் இதை செய்கிறேன், இறைவனுக்காக நான் இதை செய்கிறேன் என்று நான் சொல்லி வருகின்ற சமயத்தில் அது ஒரு நன்றியினுடைய வெளிப்பாடு. So dear friends, so many people have given their best to these feast days, and particularly not only these 11 days but all through the year. In different gestures have been shown, and I would like to remember these words of our Blessed Mother saying that he has looked upon the lowliness of the handmaid. And மூன்றாவதாக அதோடு நான் முடித்துக் கொள்கிறேன். நன்றி என்ற அந்த ஒரு உணர்வு நம்மை இந்த திருவிழாவை கடந்த ஒரு தொடர் பயணத்திற்கு நம்மை அழைத்து செல்கிறது. அதைத்தான் நான் தொடக்கத்தில் நான் சொன்னேன். இது ஒரு முடிவல்ல. It is actually a beginning. It's an invitation. It is a new call to go forward and not to remain stuck in the place where we are now. No, it should continue. It should continue in our homes. It should continue in our own personal lives, and it should continue wherever we are working. In all our relationships, it should continue. So that's what actually this Thanksgiving is. Lowering the flag is only a symbol, a visible symbol. We see the flag coming down. That's what we see. But actually, what does it symbolize? As the flag comes down, in fact, our hearts should rise above all the divisions that we can think of in this particular place. That we become magnanimous, that we become, our thoughts in fact, or they become lofty. நம்முடைய கருத்துக்களும் நம்முடைய எண்ணங்களும் உயர்ந்து எழ வேண்டும். எல்லா விதமான அந்த பாகுபாடுகள், அந்த விரிசல்கள், இதில் இருந்து நாம் மீண்டு உயர்த்தப்பட வேண்டும். கொடி இறங்குகின்ற நேரத்தில் நம்முடைய உள்ளம் உயர வேண்டும். இதுதான் யதார்த்தம். இதுதான் இந்த நாளினுடைய கருத்தாக நான் பார்க்கிறேன். ஆகவே அன்புக்குரியவர்களை, இன்று மிகவும் குறிப்பாக இந்த திருப்பலியிலிருந்து நான் வீட்டுக்கு செல்லும் பொழுது, இந்த கொடி இறக்குகின்ற இந்த ஒரு நிகழ்விலிருந்து நான் வீட்டுக்கு செல்லும் பொழுது, இந்த 11 நாட்களும் நான் அனுபவித்த இந்த இறை அனுபவத்தை நான் தொடர்ந்து செய்ய வேண்டும். அதை தொடர்ந்து நான் செய்யவில்லைன்னு சொன்னால் என்ன நடக்கும்னு சொன்னால்,
இது டெம்பரரி, சும்மா ஒரு 11 நாளைக்கு. இப்போ நேற்று நான் ஒரு பெண்மணியிடம் பேசிட்டு இருந்தேன். இது ஒரு ஏமா இப்போ தான் விழா முடித்தோம், நாங்கள் இன்னும் 2 நாளில் நாங்கள் தவ காலத்துக்குள்ளே நுழைய போகிறோம், 18ஆம் தேதி விபூதி புதன்ன்றாங்க. அவங்க சிரிச்சுட்டு சொன்னாங்க, ஃபாதர் இந்த 40 நாள் எல்லாருக்கும் கிடையாது ஃபாதர், யார் யாரெல்லாம் கொஞ்சம் எதுவுமே செய்யலையோ வருஷம் முழுவதும் அவங்களுக்கு உபவாசம் இருக்கிறதுக்காக ஒரு 40 நாள், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஜெபம் சொல்கிறதுக்காக இந்த 40 நாள், இந்த குடிக்காரங்க இருக்காங்களா அந்த குடிக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு 40 நாள், ஏனோ தானோன்னு வாழ்ந்தாங்களா அவங்களுக்கு ஒரு 40 நாள், அப்புறம் இந்த கறி சாப்பிடாம அந்த கறி சாப்பிடாமல் இருக்கிறதுக்காக ஒரு 40 நாள். அவங்க எதை சொன்னாங்கன்னா, வருஷம் முழுதும் செய்யாததை 40 நாளாவது செய்யணுன்றதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது டெம்பரரி. எப்படி நம்ம திருவருகை காலம் ஒன்று வச்சுருக்கிறோம், இதே போல் தவக்காலம். இந்த நன்றி என்ற உணர்வு என்பது ஒரு சீசனல், இட்ஸ் நாட் அ சீசனல் இவெண்ட். நன்றி என்ற உணர்வு அன்புக்குரியவர்களே ஒரு நிரந்தரமான வாழ்வை அந்த குறிக்கக்கூடிய ஒன்றாக மாற வேண்டும். நான் பல முறை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், மிகப்பெரிய ஒரு இறையாளர் கார்ல் ரானர், ஒரு இயேசு சபை ஜெர்மனி நாட்டை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு இறையாளர். அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, கிறிஸ்துவன் என்று சொன்னால் அவனிடம் இருக்கக்கூடிய அடிப்படையான உணர்வு நன்றி என்ற உணர்வு. If there is a Christian, his basic and fundamental attitude should be gratitude. You cannot think of a Christian without gratitude. காரணம், என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற எல்லாமுமே அந்த இறைவனுடைய அருளால் எனக்கு கொடுக்கப்படுகிறது. So that's the reason why it cannot be a temporary. அப்படியே கொஞ்ச நேரம் நம்ம சந்தோஷமா இருப்பேன், நன்றி சொல்லுவேன், அப்புறம் கொஞ்ச நேரம் நன்றி சொல்லாமல் விட்டுறது. It is not seasonal. It is something very, very fundamental to each of us. And you can also see, for example, it's a renewed commitment. Yesterday நம்ம ஆயர் அவர்கள் சொன்னார், அந்த நம்முடைய நேற்றுக்கு முன்தினம் நம்முடைய பேராயர் அவர்கள் சொன்னார், அந்த அன்னையினுடைய அந்த திருவிழாவையும் நற்கருணை விழாவையும் ஒன்று சேர்த்து சொல்லும் பொழுது அங்கே இன்னொரு சும்மா ஒரு மிக முக்கியமான ஒன்று சொன்னார். அந்த நற்கருணை எதை குறிக்கிறது என்று சொன்னால், யூனிட்டி, ஒற்றுமையாக இருக்கக்கூடிய அந்த ஒரு சூழலை நமக்கு வலியுறுத்துகின்றது, அதுக்கு ஒரு சவால் விடுக்கின்றது நற்கருணை என்பது. So today when we are going from here, we have together celebrated this feast. Even if there have been some difference of opinion, which is not likely to happen, நமக்குள் சில கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கலாம். நான் இப்படி செஞ்சால் நல்லா இருக்கும், அப்படி செஞ்சால் நல்லா இருக்கும் சொல்லியிருப்பேன். ஆனால் ஒன்றாக சேர்ந்து நாம் செய்த அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அந்த ஜாயிண்ட் வெஞ்சர் தான் நேற்று. அதை தான் நாம் கொண்டாடி முடித்திருக்கிறோம். ஆனால் இந்த கொண்டாட்டம் அதுவும் டெம்பரரியாக இருக்கக்கூடாது. வருஷம் முழுவதும் இந்த ஒரு யூனிட்டியை நம்ம பில்ட் பண்ணோம். we have to, let us say, we have to cultivate, we have to move forward. அதை எவ்வளவு தூரத்துக்கு நாம் அதை வளர்க்க முடியுமோ நம்முடைய அன்பியங்கள், இது வரைக்கும் நம்ம ஒன்றா வரலன்னு சொன்னால் அந்த அன்பியங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அன்பியங்களை நம்ம வளர்ப்போம். அந்த அன்பியங்கள் கூட்டங்களுக்கு நம்ம வருவோம். அந்த அன்பியங்களில் வரத்துக்கு கொஞ்சம் அப்படி இப்படி பார்க்குறவங்க எல்லாருமே தயவு செய்து எங்கே இருந்தாலும் அவங்க பார்த்து கொண்டு இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லோரும் அதில் கலந்து கொள்றதுக்கு முயற்சி செய்வோம். அதுதான் நன்றி என்ற அந்த உணர்வோடு வாழ்வது. ஸோ ரியல் this living with gratitude means that I will work for unity. Unity not only in the church, not only during the feast, but even during the year. How do I participate in the activities of the BECs, Basic Ecclesiastical Communities? How do I participate in the various activities that are being proposed by the BEC leaders and the zonal leaders? I think it's very, very important that we build up. I know that all of us have our own difference of opinion, but be that as it may, we still continue to hold that unity, that we are united in Christ. We are united because our Blessed Mother is our patroness, is our mother. So this is the third little reflection that I wanted to make. So dear friends, இந்த திருவிழாவிலிருந்து நாம் கடந்து செல்லும் பொழுது இந்த 3 முக்கியமான கருத்துக்கள் உள்ளத்தில் தாங்கி செல்வோம். ஃபர்ஸ்ட், கடவுளுடைய அந்த ஃபெய்த்ஃபுல்னஸ், அவருடைய பிரமாணிக்கத்தை நாம் இந்த நாட்களில் உணர்ந்தோம், தொடர்ந்து உணர்வோம். 126 ஆண்டுகளாக நாம் இதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம், தொடர்ந்து அனுபவிப்போம். நம்முடைய சந்ததியர் அதை உணர்வார்கள்.
அந்த ஒரு எண்ணத்தோடு நாம் இந்த நாளை நிறைவு செய்வோம். இந்த கொடி இறக்குகின்ற ஒரு நாளை நிறைவு செய்வோம். இரண்டாவதாக, இந்த நன்றி என்ற உணர்வு நம்மை செயல் முறைக்கு, நமக்கு சேவை செய்வதற்காக, செயல் வடிவத்திலே அதை கொடுப்பதற்காக நம்மை அழைத்து செல்ல வேண்டும். நன்றி. So the gratitude must move into concrete action as we have been doing. Last 12 days is a beautiful experience. But it should not become a temporary one. It should become a lasting and yearly, and also practically it should become one of our own basic attitudes. And thirdly, நன்றி என்ற உணர்வு எப்பொழுதும், அது நாம் ஏற்கனவே சொன்னது போல, இந்த தற்காலிகமான ஒரு மனநிலை அல்ல. அது நம்முடைய வாழ்க்கையை சித்தரிக்கக்கூடிய, வாழ்க்கைக்கு ஒரு உண்மையான ஒரு அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அடிப்படையான மனநிலையாக மாற வேண்டும். அப்பொழுதுதான் நாம் கிறிஸ்துவர்கள். So dear friends, we are Christians only when we are basically grateful people. So these are the three reflections that I wanted to make today as we conclude this annual feast. May our Blessed Mother intercede for each and every one of us. We fathers, priests here, and also our sisters from this particular parish, and all of you gathered here, and all those priests who came and attended our novena days, and all the faithful from different parishes who came and attended this services. We would like to wish this for all of them. It is not only for you and for me. So let all of us together, those who are listening, those who are hearing these words, let them remember that just like our Blessed Mother, God is faithful to us. இறைவன் நமக்கு பிரமாணிக்கமாக இருக்கிறார். நன்றி என்ற உணர்வு நம்மை செயல்முறைக்கு நம்மை அழைத்து செல்கிறது. அதற்கு செயல் வடிவம் கொடுக்கும் வரை நன்றி என்ற உணர்வு முழுமை அடைவதில்லை. மூன்றாவதாக, இந்த நன்றி என்ற உணர்வு நம்முடைய அடிப்படையான ஒரு வாழ்க்கையினுடைய உணர்வாக மாற வேண்டும். It has to become our abiding, our life attitude. Only then we are called Christians. May God give each of us this grace to continue this particular feast further. Amen.